ஜாலிவுட். ஒரு சிறிய கிராமத்தில் ராமுவும் சோமுவும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர். அவர்கள் இருவரும் குழந்தை பருவத்தில் இருந்தே ஒன்றாக வளர்ந்தவர்கள். பள்ளிக்கும் சேர்ந்தே போவார்கள், விளையாடவும் சேர்ந்தே போவார்கள். அவர்கள் நட்பு எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரி போல் இருந்தது. ஒரு நாள் அவர்கள் பக்கத்து ஊரில் நடக்கும் திருவிழாவை பார்க்க போக முடிவு செய்தார்கள். அதற்காக காலை நேரத்திலேயே புறப்பட்டனர். பாதை காட்டு வழியாக இருந்தது. சுற்றிலும் பச்சை மரங்களும் பறவைகளின் குரலும் நிறைந்த அழகான பாதை அது. அவர்கள் பேசிக்கொண்டே சிரித்துக்கொண்டே சென்றார்கள். அப்படி போகும் வழியில் திடீரென அடர்ந்த புதருக்குள் இருந்து ஒரு பெரிய சத்தம் கேட்டது. அந்த சத்தம் கேட்டவுடன் இருவரும் பயந்து போனார்கள். சில நொடிகளில் அந்த புதருக்குள் இருந்து ஒரு பெரிய கரடி வெளியே வந்தது. அது நேராக அவர்களை நோக்கி வந்தது. அந்த காட்சியை பார்த்ததும் ராமு திகைத்து போனான். தன்னை காப்பாற்றுவதற்காக அவன் உடனே ஒரு பெரிய மரத்தை கண்டு அதில் வேகமாக ஏறிக்கொண்டான். அவன் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைத்தான், என் உயிர்தான் முதன்மை. ஆனால் அவனுடைய நண்பன் சோமுவுக்கு மரம் ஏற தெரியாது. அவன் அங்கே நின்று பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தான். இப்போது என்ன செய்வது என்று அவன் தலையை பித்துக் கொண்டான். அப்போதுதான் அவன் தாத்தா சொன்ன வார்த்தைகள் அவனுக்கு ஞாபகம் வந்தது. கரடி செத்துப்போன மனிதர்களை சீண்டாது என்று. அவனுக்கு உடனே ஒரு யோசனை வந்தது. அவன் மெதுவாக தரையில் படுத்து தன்னுடைய மூச்சை அடக்கி உடலை அசையாமலே படுத்துக் கொண்டான். கரடி நெருங்கி வந்தது. அது சோமுவை நுகர்ந்து பார்த்தது. அவன் மூச்சு விடுகிறானா என்று கண்டறிய முயன்றது. சோமு முழுமையாக அமைதியாக இருந்தான். சில நொடிகள் பார்த்த கரடி அவனை செத்தவனாக நினைத்து மெதுவாக அங்கிருந்து பின்வாங்கி காட்டு வழியாக போய்விட்டது. மரத்தின் மேலே இருந்த ராமு இதையெல்லாம் பார்த்தான். அவன் ஆழ்ந்த நிம்மதி அடைந்தான். மெதுவாக மரத்திலிருந்து கீழே இறங்கினான். சோமுவை நோக்கி சிரித்து கொண்டு கேட்டான், அந்த கரடி உன் காதில் ஏதாவது சொல்லியது போல் தெரிந்தது, அது என்ன சொன்னது என்று கேட்டான். சோமு மெதுவாக எழுந்து தூசியை துடைத்து சிரித்து கொண்டு சொன்னான், ஆபத்தான நேரத்தில் நம்மை விட்டு ஓடிவிடும் ஒருவரை எப்போதும் நண்பனாக நம்பக்கூடாது என்று சொல்லியது. அந்த வார்த்தையை கேட்ட ராமு வெட்கப்பட்டான். அவன் தன் தவறை உணர்ந்தான். அந்த நாளிலிருந்து ராமு உண்மையான நட்பு என்றால் என்ன என்பதை நன்கு புரிந்து கொண்டான். இந்த கதையின் நீதி, ஆபத்தில் நம்மை விட்டு போகாதவனே உண்மையான நண்பன். நட்பு என்பது சிரிப்பிலும் அல்ல, சோதனைகளிலும் உண்மையாகும். தொடர்ந்தும் இந்த மாதிரி கார்ட்டூன் வீடியோஸ் பார்க்க ஜாலிவுட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.